நீட்ல என்ன நடக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி. சிபிஎஸ்இல என்ன பாடத்திட்டம் கொடுத்தாங்களோ, ஒவ்வொரு வாரியத்தில் என்ன பாடத்திட்டம் கொடுத்தாங்களோ அதே பாடத்தில் உள்ள விவரங்களை வேறு வடிவத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இந்தியாவில் மட்டும்தான் ஐஐடிக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்களே. அந்த நுழைவுத் தேர்வு, ஐஐடிக்கான நுழைவுத் தேர்வு 50 ஆண்டுகளுக்கு மேல் நடக்கிறதே, அது இன்றைய தேதி வரை ஆய்வுக்கு உட்படுத்தப்படவே இல்லை. தமிழகம் சந்தித்திராத அளவிற்கு மிக கெடுபிடியோடு நடத்தப்பட்ட நீட்ல மட்டும்தான் ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்திச்சே, அதுல ஆள்மாறாட்டம் நடந்ததா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் தேர்வு எழுதியிருக்கிறார். விதவிதமாக கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கு. வழக்கு பதிவாயிருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, போலீஸ் விசாரணையில் இருக்குது. அந்த இடம் போச்ச, அது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நட்டம் இல்லையா? அந்த சீட்டு வேஸ்டா தானே போச்சு. அந்த இடத்துல இன்னொரு தகுதியானவர் வந்திருக்கணும்ல. அப்ப தகுதியானவருக்கு பதிலாக முறைகேடு செய்தவர் வந்தார் என்பது தானே இதை அம்பலப்படுத்தி இருக்கு ஜஸ்டிஸ் ராஜன். அதனால் அசம்ஷனா? இது அசம்ஷனா? இன்றைக்கு என்ன பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்கின்ற ஒரு வார்த்தையை, எதற்கு இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்கள்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம மக்கள் கண்ணுல காட்டவே இல்லை. அதுல என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை. அதனால்தான் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் நீதியரசர் ஏ.கே. ராஜனுடைய அறிக்கை மிக முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது. எந்த குழந்தை ஒரு டீச்சரை கேள்வி கேட்க தொடங்கியதோ, டீச்சர் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லுதோ, அந்த குழந்தை தான் எதிர்காலத்துல சமூக மாற்றத்திற்கான தலைமை பாத்திரத்தை வகுக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. அது வகுப்பறையில மதிப்பெண்ணே பெறாம போகட்டுங்க, ஃபெயிலே ஆகி போகட்டுங்க. இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் 1950களில் தந்தை பெரியார் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தை எத்துணை எச்சரிக்கையோடு நடத்தினார்களோ, அத்துணை எச்சரிக்கையோடு அத்தகைய எழுச்சிமிக்க ஒரு போராட்டத்திற்கு தமிழ்நாடு தயாராக வேண்டும் என்கின்ற அறைகூவலை விடுக்கக்கூடிய காலகட்டமாக நான் பார்க்கின்றேன். தந்தை பெரியாரினுடைய போராட்டம் தான், தமிழ்நாட்டினுடைய போராட்டம் தான் இந்தியா முழுக்க இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது என்பதை வரலாற்றில் யாராலும் மறுக்க இயலாது. முதல் அரசமைப்பு சட்ட திருத்தத்தை அன்றைய இந்திய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டத்தை வரைந்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், சமத்துவம் என்பது எப்படி சாத்தியப்படும்? பல்வேறு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பை வழங்குவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்காமல் எப்படி எல்லோரும் சமமாவார்கள்? இருக்கின்ற அரசமைப்பு சட்டத்திலேயே, இருக்கின்ற பிரிவிலேயே இடஒதுக்கீட்டு கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்பும் வசதியும் இருந்தால் கூட சில நீதிமன்ற தீர்ப்புகள் இதை சரியாக உள்வாங்காத காரணத்தால் நாம் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 15 உட்பிரிவு 4 நாங்கள் இணைக்கின்றோம் என்றுதான் அந்த முதல் சட்ட திருத்தத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்ற பகுதியில் சொல்லியிருப்பாங்க. இன்று அதே காலகட்டம் உருவாகி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது இடஒதுக்கீடு கூடாது என்று. இந்தியாவிற்கு விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருந்திருக்கு. ரயில்வே போல அகில இந்திய துறைகளில் இடஒதுக்கீடு இருந்த இடம் மெட்ராஸ் ஸ்டேட். அன்னைக்கு தேதியில மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் என்று சொன்னால் கூட அந்த துறை தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த துறைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், கம்யூனல் ரிசர்வேஷன். அதைத்தான் விடுதலைக்கு பிறகு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியது. உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? உச்சநீதிமன்றம் எந்த நியாயத்தின் அடிப்படையில் சொன்னது என்று புரிந்து கொண்டு அந்த தீர்ப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை நாடாளுமன்றம் விவாதித்து அதற்குரிய சட்டத்தை எடுத்த வேண்டிய இடம் தானே நாடாளுமன்றம்.
இன்றைக்கு என்ன பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்கின்ற ஒரு வார்த்தையை, எதற்கு இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்கள்? 1949 நவம்பர் 25 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு விவாதத்தை தொகுத்து பேசிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஃபெடரேஷன் என்னன்னு சொல்றார், ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்றார், கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன என்று விளக்குகின்றார். இந்திய அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் அதோட யூனிட்ஸ், மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, அந்த அதிகார பகிர்வில் அரசினுடைய 3 அங்கங்களாக இருக்கக்கூடிய செயலாட்சி, சட்டமன்றம், நீதித்துறை, 3க்கும் இருக்கக்கூடிய எல்லைகள், அந்த 3க்கும் இருக்கக்கூடிய எல்லைகளை அவரவர்கள் மீறக்கூடாதுன்னு சொல்றார். சட்டமன்றத்துக்கு என்ன எல்லை, லெஜிஸ்லேச்சருக்கு என்ன எல்லை? சட்டத்தை வகுப்பது. கேபினட்ல கொள்கை முடிவு உருவாகும் சொன்னா அந்த கொள்கை முடிவுக்கு வடிவத்தை கொடுக்கிற இடம் தான் நாடாளுமன்றம். அதனாலதான் நம்ம நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய முதல் சொல் எங்கிருந்து தொடங்குது? we the people of India. we, நாங்கள், நாம். யாரு? இந்திய மக்களாகிய நாம். நீங்க சொற்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. we the citizen of India தொடங்கல, we the people of India தொடங்கிச்சு. இந்திய மக்களாகிய நாம். அரசியல் சட்ட விவாதத்தின் போது அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இத்தனை ஜாதிகளை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதியை சேர்ந்தவன் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவனை எனக்கு சமமானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எப்படிடா நாங்க நாடா இருக்க முடியும்ன்ற கேள்வி கேட்டார். வேர் yet to become a nation சொன்னார். இன்னும் நாம் நாடே ஆகலன்னு சொன்னார். இன்னும் நாம் நாடு ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்தியா என்பது நாடு ஆக வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடு களையப்பட வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு சீக்கிரம் செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டிற்கு நல்லது என்று சொன்னார். இந்திய மக்கள் we the people என்பதற்கு என்ன பொருள்? இறையாண்மை சொல்றமே, சாவர்னிட்டி சொல்றமே, அந்த சாவர்னிட்டி, அந்த இறையாண்மை அரசுக்கு எவ்வாறு வந்தது? இறையாண்மை அரசுக்கு வந்தது மக்களிடம் இருந்து. இறையாண்மை அல்டிமேட் சாவரின், இந்தியாவில் அல்டிமேட் சாவரின், இறுதி இறையாண்மை யாரிடம் இருக்குதுன்னா மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை மக்கள் தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு கொடுக்கிறாங்க. ஒரு அரசை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஒரு அரசியல் கட்சி, ஒரு வேட்பாளர், அவர் வைக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு பார்த்து கொள்கைக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். நண்பர்களே, நீங்க ஒரு தொலைக்காட்சியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் 2 நாள்ல நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி அந்த தொலைக்காட்சி அவரோட ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு பண்ணுது. அந்த ஒரு இளைஞர் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலும் பாருங்க. 2021 தேர்தல் வெறும் சின்னத்துக்காக வழங்கப்பட்டதா, கட்சிக்காக வழங்கப்பட்டதா, தலைவருக்காக வழங்கப்பட்டதா, கொள்கைக்காக வழங்கப்பட்டதா என்பது உங்களுக்கு புரியும். கூர்மையா கேட்டாங்க, கல்வி கொள்கையில உங்க நிலை என்ன என்று. 2021 தேர்தல் என்பது நீட் நிராகரிப்புக்கான வாக்கு. 2021 தேர்தல் என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்புக்கான வாக்கு. தெளிவாக இவ்வளவு பெரிய கல்வியை குறித்த விவாதம் எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கல? நீங்க கேக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரம் எதுக்கு நீட்டை பத்தி பேசுறீங்க? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதம் நடக்கல? எதற்கு பீகாரில் அது நடக்கல? எதற்கு பிற மாநிலங்களில் நடக்கல? அவ்வாறு இங்க நடந்திருக்க, நடந்ததற்கு நீங்க பதிலும் சொல்லி இருக்கிறீங்களே. 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் சேலத்தில் பேசும்போது என்ன சொன்னாரு? எந்தெந்த மாநிலங்கள் நீட்டிலிருந்து விலக்கு கேட்குதோ அந்த விலக்கை கொடுப்பதற்கான சட்டப்படியான நடவடிக்கை என்னவோ அதை நாங்கள் எடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாரு, சேலத்தில் தான் கொடுத்தாரு. ஏன் பிற இடத்துல கொடுக்கல? அவர் அகில இந்திய கட்சியினுடைய தலைவர் தானே, அவருக்கு இந்தியா முழுக்க வாக்கு வேணும்ல. என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம மக்கள் கண்ணுல காட்டவே இல்லை. அதுல என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை.
அதனால்தான் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் நீதியரசர் A.K. ராஜனுடைய அறிக்கை மிக முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது. ஜஸ்டிஸ் A.K. ராஜன் அறிக்கை இதுவரைக்கும் எந்த அறிக்கையின் மீது நடந்த விவாதத்திலேயாவது, எந்த அறிக்கையின் மீது விவாதம் நடக்கலன்றது வேற விஷயம். TSR கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி விவாதம் நடந்தது தமிழ்நாட்டில் மட்டும். கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை பற்றி விவாதம் நடந்தது தமிழ்நாட்டில் மட்டும். என்றைக்காவது TSR அவர்கள் அசம்ஷன் அப்படின்ற வார்த்தையை யாராவது பயன்படுத்தினாங்களா? ஒரு கமிட்டியினுடைய அறிக்கை வந்த உடனே இது யூகத்தின் பேரில் சொல்லப்படுகிறது யாராவது சொன்னாங்களா? TSR கமிட்டியில ஒட்டுமொத்த கல்வி சிக்கலுக்கு யாரா காரணம் கேட்ட ஆசிரியர் சொன்னாங்க. இது அசம்ஷன் சொல்லியிருக்கணும்ல. கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை அசம்ஷன் சொன்னீங்களா? அப்பெல்லாம் அசம்ஷன் வார்த்தையை நீங்க பயன்படுத்தல, யாரும் பயன்படுத்தல. ஜஸ்டிஸ் A.K. ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்ல மட்டும் அசம்ஷன் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? யூகம் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? காரணம் என்னன்னா, எல்லா அறிக்கையை விட ஜஸ்டிஸ் A.K. ராஜனுடைய இந்த குழுவுடைய அறிக்கை மாறுபடுகிறது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, எவ்வளவு SC, எவ்வளவு ST, எவ்வளவு தமிழன், எவ்வளவு ஹிந்திக்காரன் அப்படின்னு கணக்கு எடுப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க, அதை வச்சுட்டு விளையாடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த குழு தயவு கூர்ந்து 165 பக்கத்தில் இருக்கிற அந்த அறிக்கையை தயவு கூர்ந்து வாசித்து பாருங்க. அந்த அறிக்கை எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கல்வி, கல்வியின் நோக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கல்வி என்றால் என்ன, கல்வியின் நோக்கம் என்றால் என்ன, ஃபர்ஸ்ட் அது விளக்கிறது. கல்வி என்னன்னு இந்திய அளவில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு பகுதியில் கொடுக்கப்பட்ட வரை இலக்கணங்களை அந்த அறிக்கை கொடுக்கிறது. அப்ப கல்வியின் நோக்கம் என்பது பன்முகத்தன்மையை கொண்டாடுவது, பன்முக தேவையை புரிந்து கொள்வது. ஒரு கல்வி நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாணவர் படிச்சுட்டு வெளியில வர்றாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது, அசமத்துவமான நிலையை சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு கொடுக்கிறது. இவ்வளவு வேலையை யார் செய்யணும்? கல்வி செய்யணும். அந்த சாப்டர் முடியும் போது நீட் இந்த கல்வியல் செயல்பாட்டுக்கு எதிரானது, இதுக்கு தானையா நீ பதில் சொல்லணும்? நான் அசம்ஷன் சொல்றேன். கல்வியல் செயல்பாட்டுக்கு நீட் எதிரானது என்று ஜஸ்டிஸ் ராஜன் குழு சொல்கிறது. மாற்று இருந்தால் மாற்று அறிக்கை ரெடி பண்ணு, மறுத்து பேசு. பள்ளிக்கூடத்திற்குள்ள ஒரு குழந்தை வருகிறான் என்றால் உள்ளே வரக்கூடிய குழந்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய E=mc² மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது இல்லை. சார்பியல் கோட்பாட்டுடைய தத்துவம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவியல் முழுசா படிக்கிறான், விவாதிக்கிறான். வகுப்பறையை பற்றி உங்களுக்கு தெரியாது, குழந்தைகளா நாமெல்லாம் இருந்தது கிடையாது. டீச்சரோட சண்டை போட முடிஞ்சா அது அரசு பள்ளியில சண்டை போட முடியும். என்ன டீச்சர் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஹெட்மாஸ்டர் வந்து என்னடா பிரச்சனை சார், இந்த டீச்சருக்கு ஒண்ணுமே தெரியல சார், என்னடா அந்த ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, தலைமை ஆசிரியர் சொல்ற சார் டீச்சரே பெட்டர் சார், அவங்கள விட நீங்க மோசம் சார்னு. எந்த குழந்தை ஒரு டீச்சரை கேள்வி கேட்க தொடங்கியதோ, டீச்சர் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லுதோ, அந்த குழந்தை தான் எதிர்காலத்துல சமூக மாற்றத்திற்கான தலைமை பாத்திரத்தை வகுக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. அது வகுப்பறையில மதிப்பெண்ணே பெறாம போகட்டுங்க, ஃபெயிலே ஆகி போகட்டுங்க, அந்த குழந்தைக்கு தான் கேள்வி கேட்கிற, சிந்திக்கிற, ஏன் தப்பா இது எனக்கு புரிய வைக்கிற ஆற்றல் இல்ல டீச்சருக்கு. அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு, எனக்கு புரிய வைக்கணும் இல்ல, அதான டீச்சரோட ஆற்றல். என்ன கன்வின்ஸ் பண்ணணும் இல்ல, என்ன கன்வின்ஸ் பண்ண அந்த டீச்சர் தவறிட்டாங்களே. அப்ப நான் எதையோ தேட தொடங்கி இருக்கேன்ல, அந்த தேடுதலை உருவாக்குற இடம் தான் கிளாஸ் ரூம், அதான் வகுப்பறை. ஜஸ்டிஸ் ராஜன் குழு சொல்கிறது, அந்த வகுப்பறையிலிருந்து அந்த குழந்தையை பிடுங்கி சந்தையிடம் ஒப்படைக்கிறாங்க. டீச்சிங் இஸ் பீயிங் ரீப்ளேஸ்ட் பை கோச்சிங் னு சொல்லுது. லேர்னிங், கற்றல் செயல்பாடு நடப்பதற்கு பதிலாக பயிற்சி எடுக்க நான் தூண்டப்படுகிறேன் என்று ஜஸ்டிஸ். இதற்கு பதில் சொல், இது அசம்ஷனா? பதில் சொல். இரண்டாவது என்ன? மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்வி. மருத்துவம் என்றால், மருத்துவ கல்வி என்றால் என்ன? அதற்கான வரையிலக்கணம் அகிலிய உலகத்தின் பல பகுதியில் இருந்தோம், சர்வதேச அளவில் அதற்கான வரையிலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அந்த வரையிலக்கணத்தை கொடுக்குது இந்த கமிட்டி. அந்த மருத்துவ கல்வியினுடைய நோக்கம் என்ன?
டாக்டர் எடுத்திருப்பாங்க. சொல்றேன், அந்த ஓத்த அந்த கமிட்டியில மென்ஷன் பண்றாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்றது முக்கியம். எதுக்கு எடுக்கிறாங்க? ஒரு உயிர் என் முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த உயிர் எந்த பகுதியில் பிறந்தது, அந்த உயிர் ஆனா பெண்ணா, அந்த உயிர் எந்த ஜாதி, அந்த உயிர் எந்த மொழி, இதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அந்த உயிரை காப்பாற்றுவது மட்டும்தான் என் கடமை. இந்த உயிரை காப்பாற்றினால் எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த உயிரை காப்பாற்றினால் எனக்கு எந்த விதமான புகழ் கிடைக்கும் என்பது அல்ல. அப்படி இருந்திருந்தா மிசால கைதாகி ஜெயில இருந்து அடி வாங்கி மண்டை உடைச்சி வெளியில வந்தவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நானும் மிசாக்கு போயிருவோம்னு பயந்து இருந்தா இன்றைக்கு தலைவர்களா இருக்கவே முடியாது, உயிரோடு இருக்கவே முடியாது. நான் மருத்துவர், நான் வைத்தியம் பார்ப்பேன், நான் அதுக்கு தான். அதுதானே பி ராமமூர்த்தி, நியூரோ சர்ஜன் பி ராமமூர்த்தி சும்மாவா? வெறும் நரம்பியல் டாக்டரா? நான் பார்ப்பேன் சொன்ன ஆளு தானே. நான் வைத்தியம் அதுதான் அந்த சத்திய பிரமாணத்தினுடைய, அந்த மருத்துவர்கள் எடுத்துக்கொள்ள சத்திய பிரமாணத்தினுடைய முக்கிய நோக்கம். மருத்துவ கல்வி என்பது வெறும் கல்வி கிடையாது. மருத்துவ கல்வி என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றக்கூடிய நபரை உருவாக்குவது. அந்த இடத்தில் இருந்து அந்த மாணவர்கள் பிரித்தெடுக்கிறது நீட் என்று ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் குழு சொல்லுது. பதில் சொல்லு, அசம்ப்ஷனா இது? பதில் சொல்லு. சர்வதேச அளவில் சாட், ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் சாட், SAT, ஐரோப்பாவில் அதுக்கு இன்னொரு பேர், பின்லாண்டில் அதுக்கு ஒரு பேர், சீனால அதுக்கு ஒரு பேர். சீனாலும் தேர்வு இருக்கு, உயர்கல்விக்கு போனா தேர்வு இருக்கு. பின்லாண்டிலும் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு உயர்கல்வி போறதுக்கு தேர்வு இருக்கு. எதையும் ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் குழு அறிக்கை விட்டு வைக்கவில்லை. அங்க இருக்கிற முக்கியம், இந்த அறிக்கைக்கு இருக்கிற முக்கியத்துவம் அதுதான். அந்த நாட்டில் ரெண்டு கேள்வியை இந்த அறிக்கை எழுப்புது. ஒன்று, அந்த நாடுகளில் அந்த நாட்டினுடைய அரசு அந்த தேர்வை நடத்தல. அந்த நாடுகளில் இந்த தேர்வை மட்டுமே கட்டாயப்படுத்தல. இப்படி ஒரு தேர்வு, இந்த தேர்வை மட்டும் வச்சுதான் நீ மாணவர் சேர்க்கை சொல்லல. மூணாவது, அந்த தேர்வுல என்ன பார்க்க முயற்சி பண்றாங்கன்னா ஒரு குழந்தையினுடைய ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், அதோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, அதோட அணுகுமுறை எப்படி இருக்கு, அது எதை விரும்புகின்றது, இதையெல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா நீட்ல என்ன நடக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, சிபிஎஸ்இல என்ன பாடத்திட்டம் கொடுத்தாங்களோ, ஒவ்வொரு வாரியத்தில் என்ன பாடத்திட்டம் கொடுத்தாங்களோ அதே பாடத்தில் உள்ள விவரங்களை வேறு வடிவத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இவர்கள் எந்த அடிப்படையிலையும் ஒரு சமூக புரிதலை பற்றி கேள்வி கேட்கல. ஒரு குழந்தையுடைய சமூக புரிதல் என்ன, ஒரு குழந்தை இந்த சமூகத்திற்கான மருத்துவத்தை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவங்க கேட்கல. எனவே அவர்கள் நடத்துற அந்த தேர்வோடு இவர்கள் தேர்வை ஒப்பிடவே முடியாது. ஏற்கனவே போர்டு எக்ஸாம் நடந்துருச்சு, போர்டு எக்ஸாம் உடைய டூப்ளிகேட் தான் நீட்னு சொல்றாங்க. பதில் சொல்ல, இது அசம்ப்ஷனா? பதில் சொல்லு. அதுதான் அவங்களுக்கு சிக்கலா போச்சு. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இரண்டாவது விஷயம் என்ன? அந்தந்த நாட்டுல யுஎஸ்ஏல சாட் இருக்குன்னா சாட் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வ குடி மக்களை எவ்வாறு பாதிக்கிறது? ரெட் இண்டியன்ஸ் சொல்றோம்ல, ஐரோப்பியர்கள் படையெடுத்து உள்ளே போனாங்களே, அந்த இடங்களை பிடிச்சாங்களே, அப்படி பிடிக்கும் பொழுது எல்லோருமே எங்க ஓடிட்டாங்க? காடுகளுக்குள்ள ஓடிட்டாங்கல்ல. தலைமுறை தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக தான் அந்த சமூகம் இருக்கு. ஆப்பிரிக்காவில் இருந்து வேட்டையாடி பிடித்துக் கொண்டு வந்தார்களே அடிமைகளை, எப்படி அடிமைகள் ஆனார்கள் அவர்கள்? ஆப்பிரிக்காவில் சுதந்திரமாக இருந்த மனிதர்கள் ஐரோப்பியர்களுடைய ராணுவ பலத்தால், பொருளாதார பலத்தால் அந்த மக்கள் வேட்டையாடி பிடித்து வரப்பட்டார்களே, அவர்களுடைய வம்சாவளியினர்
தலைமுறை தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள், சமத்துவத்தை மறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் சாட் எப்படி எதிராக இருக்கிறது? ரிவ்யூ நடக்குது, அங்க ரிவ்யூ மறு ஆய்வு நடக்குது. சாட் தான் தீர்வா பேசுறாங்க. ரிவ்யூல சாட் தான் தீர்வு இல்லைன்னா பல்கலைக்கழகங்கள் சாட்டை கைவிட்டு இருக்கிறது. அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் சொல்லுது. எந்த நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட தேர்வு தான் என்று சொல்லலான்றது ஒன்று. அந்த தேர்வு எல்லா நாடுகளிலுமே மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஐஐடிக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்களே, அந்த நுழைவுத் தேர்வு, ஐஐடிக்கான நுழைவுத் தேர்வு 50 ஆண்டுகளுக்கு மேல் நடக்கிறதே, அது இன்றைய தேதி வரை ஆய்வுக்கு உட்படுத்தப்படவே இல்லை. அது யாருக்கு பலன் கொடுத்திருக்கு, யாருக்கு பலன் கொடுக்கல, இப்படி ஒரு சிக்கல் உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் நடக்கல. இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாங்க, நீட் நடைமுறைக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 5 ஆண்டு காலம் என்பது போதுமான காலம் ஆய்வு செய்வதற்கு. இதை ஆய்வு யார் செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே நடத்தின சிபிஎஸ்இ செஞ்சிருக்கணும், இல்ல இப்ப நடத்திட்டு இருக்கிற என்டிஏ செய்யணும், தேசிய தேர்வு முகமை செய்யணும். ஆனா 2 பேருமே அந்த ஆய்வை செய்ய முன்வரவில்லை. இந்த ஆய்வுகளை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, சர்வதேச அளவில் நடந்த ஆய்வுகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த நீட் தேர்வு முறையை நாம் பரிசீலித்தோம் என்று சொன்னால், இந்த முறை, இந்த நடைமுறை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தகுதி படித்த மருத்துவர்களை கொண்டு வருவதற்கான எந்த உத்தரவாதம் இல்லை. எனவே நீட் என்பது ஒழிக்கப்படணும். கல்வி என்ற அடிப்படையில் அது எப்படி வந்து வகுப்பறையை, பயிற்சி கூடங்களை நோக்கி வகுப்பறையிலிருந்து மாணவர்களை பிரித்தெடுத்து பயிற்சி கூடங்களுக்கு தள்ளுகிறது? மருத்துவ கல்விக்கு எதிராக, மருத்துவத்திற்கு எதிராக அந்த நீட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்த அந்த அறிக்கை தான் தமிழகம் சந்தித்திராத அளவிற்கு மிக கெடுபிடியோடு நடத்தப்பட்ட நீட்ல மட்டும்தான் ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்திச்சு, அதுல ஆள்மாறாட்டம் நடந்ததா? இங்க ஒண்ணு அங்க பேப்பரை பிட் அடிக்கிறான், காப்பி அடிக்கிறான், மாஸ் காப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு தகவல் வரும். தகவல் வந்த அடுத்த நாளே சென்ட்ரல்ல இருந்து எல்லா வாத்தியாரும் மாத்துவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அமைச்சர் நினைச்சு பக்கத்து ஊருக்கு வந்து எழுதிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருந்து இங்க வந்து எழுதினாரு. இன்னைக்கு எழுதினாரு, அடுத்த நாள் மாட்டிக்கிட்டார். ஒரே நாள் தான். அந்த அளவிற்கு நம்மால் தேர்வை நடத்த முடிந்தது. ஆனா இங்க நடந்த இந்த எந்த அளவிற்கு நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினீர்களோ அந்த அளவிற்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேட்டின் விளைவு என்ன? ஒரு மெடிக்கல் சீட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்களை, அந்த மருத்துவர்களை அரசை கேட்டால்தான் தெரியும். என்ன நடந்தது? இத்தகைய முறைக்கு டேம்பரிங் ஆஃப் ஸ்கோர் கார்டு, நீட்டினுடைய மதிப்பெண் சான்று, அந்த மதிப்பெண் சான்றில் தனக்கு தேவையான அளவு மதிப்பெண்ணை போட்டுக்கலான்ற சூழல். அப்படி ஒரு குழந்தை சேர்ந்திருக்கு. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் தேர்வு எழுதியிருக்கிறார். விதவிதமாக கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கு. வழக்கு பதிவாயிருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, போலீஸ் விசாரணையில் இருக்குது. அந்த இடம் போச்ச, அது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நட்டம் இல்லையா? ஒரு டாக்டர் உருவாகாம போறாருல்ல, அந்த சீட்டு வேஸ்டா தானே போச்சு. அந்த இடத்துல இன்னொரு தகுதியானவர் வந்திருக்கணும்ல, அப்ப தகுதியானவருக்கு பதிலாக முறைகேடு செய்தவர் வந்தார் என்பது தானே இதை அம்பலப்படுத்தி இருக்கு ஜஸ்டிஸ் ராஜன். அதனால் அசம்ஷனா? இது அசம்ஷனா? ஒரு கவுண்ட்ல சொல்லுங்க நீட் நல்லது செஞ்சிருக்கு, ஒரு கவுண்ட்ல இந்த இதனால் நீட் லாபம் சொல்லுங்க பாக்க, ஒரு கவுண்ட் சொல்லுங்க. இதற்கு அப்புறம் தான் அவங்க என்ன வர்றாங்கன்னா வணிகமயமானது எப்படின்றத சொல்றாங்க. கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் டியூஷன் நடத்தக்கூடாது. நீட் கோச்சிங் நடத்தினா டியூஷனா இல்லையா? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்களுக்கு கோச்சிங் நடத்தக்கூடாது. ஆல் போர்டு எக்ஸாம் ஆர் ப்ரோஹிபிட்டட். இது கல்வி உரிமை சட்டம் 2009. இன்னைக்கு தேதி வரைக்கும் கல்வி உரிமை சட்டம் நடைமுறையில் இருக்கு. எப்படி விளம்பரத்தில் 6ஆம் கிளாஸ்ல இருந்து போடுறாங்க, 9ஆம் கிளாஸ்ல இருந்து போடுறாங்க, 11ஆம் கிளாஸ்ல இருந்து போடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கும் பொழுதே 11ஆம் கிளாஸுக்கும் ஃபீஸ் கட்டணும், நீட் கோச்சிங் சென்டருக்கும் ஃபீஸ் கட்டணும். எப்படி?
இது எல்லாம் போதாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீட் எழுதிட்டு வந்தவங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் நீட் எழுதிட்டு வந்தவங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் நீட் எழுதிட்டு வந்தவங்க டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ல ரெக்கார்ட் இருக்கு, அசம்ப்ஷன் இல்ல. போய் வெரிஃபை பண்ணுங்க. தகவல் உரிமை சட்டத்தில் நீங்களே உங்க பேர்ல அப்ளிகேஷன் போட்டு கேளுங்க. 2 ஆண்டு கோச்சிங் சென்டர்னா சில குழந்தைங்க ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாம இன்னொரு கோச்சிங் சென்டரோட மெட்டீரியலை வாங்குது. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா? எவ்வளவு பெரிய மன உளைச்சல் யோசித்து பாருங்கள். 15 வயதிலிருந்து 17 வயது இருக்கக்கூடியவங்க தான் +2 படிக்கிறாங்க. அப்ப 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் தான் 20 வயசு 21 வயசுல தான். அதனால தான் என்ன நடக்குது? தாலியை கலட்ட சொன்னார்கள். அப்ப தாலி என்ன அர்த்தம்? திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா திருமண வயதை கடந்தவர்கள் அர்த்தம். அப்ப எந்த வயதை சார்ந்தவர்கள் அங்க வர்றாங்க? சந்தையிடம் வகுப்பறையிலிருந்து மாணவர்களை பிரித்தெடுத்து சந்தையிடம் ஒப்படைத்து சந்தையின் மூலமாக மருத்துவ கல்விக்கு ஒரு மாணவர் வருகிறார் என்று சொன்னால் ஒரு மாநில அரசு அசியூம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமா? யூகத்தின் அடிப்படையில் உட்கார்ந்துட்டு இருக்குமா? எனக்கு மருத்துவர் வருவாங்க, நான் விண்ணப்பிச்சேன், நான் வந்து விளம்பரம் கொடுத்தா இவ்வளவு மருத்துவர்கள் வேணும்னு கேட்டா மருத்துவர்கள் தானா வந்துருவாங்கன்னு ஒரு மாநில அரசால் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு, டாக்டர் சாந்தி அவர்கள் இப்படி சொன்னாங்களே, மலை கிராமத்தில் தமிழ்நாட்டில் எந்த மலை கிராமத்திலாவது பப்ளிக் ஹெல்த் சென்டர் இல்லாம இருக்கா? பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல டாக்டர் இல்லாம இருக்கிறாங்களா? வேகன்சி ஃபில் ஆகாம இருக்கலாம். அந்த வேகன்சியை உடனடியாக ஃபில் பண்ணுங்கன்ற அந்த வேகன்சி அந்த மருத்துவர் நியமிக்கப்படலைன்னா உடனடியாக ஆனா போஸ்ட் இருக்குல்ல. இந்த மலை கிராமத்தில் வாழ்ற மக்கள் எத்தனை இடர்பாடுகளோடு வாழ்கிறார்களோ அத்தனை இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டுதான் அந்த மருத்துவர் அங்கே வேலை செய்யணும். அவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து கேக் வெட்டிச்சு. அந்த குழந்தையுடைய பண்பை பாருங்க. எங்க போய் படித்தது? மே 17 இயக்கத்துடைய கூட்டத்திற்கு தொடர்ந்து வந்ததால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பண்பாக நான் பார்க்கிறேன். வணக்கம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவ்வளவு கூட்டத்தில் அந்த குழந்தை வணக்கம் சொல்லிச்சு. கேக்கு வெட்டின உடனேயே இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரோட வாயில கொண்டு போய் யோசித்து பாருங்க. இந்த இயக்கத்தை வழிநடத்துபவரை தந்தையாக அந்த குழந்தை கொண்டாடுது. தமிழ்நாடு தந்தையாக அப்படித்தானே கொண்டாடியது. திருமணம் காந்தியை அந்த குழந்தை எப்படி பார்க்குது? தந்தை பெரியார் இந்த சமூகம் எப்படி பார்க்கிறதோ அதே போல் எனக்கு தெரிந்த பெரியார் என்று திருமணம் காந்தியை பார்க்கிறது. அதனால தன்னை பெற்றெடுத்த அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேக்கை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்க பார்க்குது. இதெல்லாம் சொல்லி செஞ்சாங்களா? யாராவது சொன்னாங்களா? ஆனா மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க அம்மாவுக்கு கொடுன்னு. அவருக்கு கொடுக்க சொல்லி யாருமே சொல்லல. ஆனா அம்மாவுக்கு கொடுன்னு மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துச்சு. அது மட்டுமா? வெளியே போகும்போது அந்த குழந்தை எல்லாருக்கும் கை காமிச்சு டாட்டா சொல்லிச்சே. நம்ம எல்லாம் நான் அந்த குழந்தையை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க இருந்து அந்த பண்பு வந்தது? இந்த பண்பு என் நாடி நரம்பில் என் உணர்வில் இயற்கையாக கலப்பது. நான் பழகிற மக்களிடமிருந்து கலப்பது. நான் சேர்ந்த இயக்கத்திலிருந்து வரக்கூடியது. அப்படித்தானே? அவ்வாறு உணர்வு பெற்றவர்கள் அந்த கிராமத்தில் போய் இருந்தார்களே, ஆனால் தான் அந்த மக்களை தூக்கி அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுக்க முடியும். நீட்டால் அது செய்ய முடியாது என்று ஜஸ்டிஸ் ராஜன் குழு சொல்கிறது. அசம்ஷனா இது அத்துணையும் சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு உண்மையை ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் குழு சொல்லுது. என்ன? நாடாளுமன்றம் எவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளது, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எவ்வாறு இந்திய அரசால் மீறப்பட்டிருக்கிறது என்பதை ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் குழு சுட்டி காட்டுகிறது. கோர்ட் சொல்லிடுச்சு. கோர்ட் என்னப்பா சொல்லிச்சு? உச்ச நீதிமன்றத்தில் மே 2ஆம் தேதி தீர்ப்பு 2016. மே 2ஆம் தேதி தீர்ப்புல என்ன சொல்றாங்க? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால ஊழல் நடக்கு. எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் கேதன் தேசாய் எடுத்த பணம் எவ்வளவு, எடுத்த தங்கம் எவ்வளவுன்றது எல்லாருக்கும் தெரியும்.
திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கேதன் தேசாய் ஜெயில இருந்தாரா, இல்ல சர்வதேச அளவில் இருக்கிற டாக்டர்கள் சங்கத்துக்கு தலைவரானாரா? இவ்வளவு தங்கம் எடுத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கள் அமைப்புக்கு தலைவராகிறார் என்று சொன்னால் இந்திய அரசு அதை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தது? வேடிக்கை பார்த்ததா? மெடிக்கல் கவுன்சில் இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது, என்ன செய்ய போகிறாய்? உச்சநீதிமன்றம் கேட்கிறது. யாரை பார்த்து கேட்கிறது? இந்திய அரசை பார்த்து கேட்கிறது. இந்திய அரசு சொல்கிறது, திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான உடனேயே பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தலைமையில் நாங்கள் ஒரு குழு போட்டோம். வல்லுநர் குழு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையை நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் தந்திருக்கிறோம். துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அதை பரிசீலித்துக் கொண்டிருந்தது. அந்த அறிக்கையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லியது, மிகவும் மகிழ்ச்சி, இவ்வளவு பெரிய சீர்திருத்தம் செய்வதற்கு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை திருத்துவதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கையை உளமாற பாராட்டுகிறோம். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்துங்கள். யார் சொன்னாங்க? உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. மே மாசம் 2ஆம் தேதி 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு. இந்த குறிப்பிட்ட பிரிவு லிஸ்ட் 3 என்ட்ரி 25ல அதிகமான நீதிபதிகளை கொண்ட அமர்வு மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் தான். ஜஸ்டிஸ் அனில் ஆர் தாவே அதில் இருக்கிறார் தலைவர். ஜஸ்டிஸ் ஏகே சிக்ரி அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார். ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க தான் கன்கரிங் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்புக்கு இன்னும் சற்று விளக்கங்களை அவங்க கொடுக்கறாங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவை அந்த அறிக்கையை பரிசீலிங்க. நீங்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்திற்கு நாங்க ஒரு ஓவர்சைட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்றோம். அதுதான் ஒரு நீதியரசர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு ஓவர்சைட் கமிட்டி. அது எது? இடைக்கால ஏற்பாடு, உச்சநீதிமன்றத்தால் செய்யப்பட்ட ஏற்பாடு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்க நீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தை திருத்துங்கள் என்று சொன்னாங்க. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு, இதற்கு முன்னாடி டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த யூபிஏ அரசு செய்யாததை, யூபிஏ அரசு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நீட்டை கொண்டு வரல. சட்ட மசோதா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அமைச்சரவையில் ஒப்புதல் வேண்டும். அன்றைக்கு இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இந்திய அரசு ஆலோசனை தான் கொடுக்க முடியும். டாக்டர் இங்க இருக்கிறாங்க, என்எம்சி ஆக்ட கரைச்சு குடிச்சவங்க, பல கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. சந்தேகம் இருந்தா அவங்க கேட்டுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அட்வைசரி தான் கொடுக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி டைரக்ஷன் கொடுக்க முடியாது. ஆனா என்எம்சி ஆக்ட் எடுத்து பாருங்க, பாலிசி டைரக்ஷன் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். அரசு என்ன சொல்லுகிறதோ அதை என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் செய்யணும். அதான் அடிப்படை வேறுபாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கும் என்எம்சிக்கும். அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ கவர்மெண்டால் பாலிசி டைரக்ஷன் எம்சிஐக்கு கொடுக்க முடியாது. 2010ல வந்த நீட் நோட்டிபிகேஷன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் கிடையாது, சட்டம் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நோட்டிபிகேஷன். அந்த தேதியில் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, 2007 இயற்றப்பட்ட சட்டம் செல்லுமா? சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட நோட்டிபிகேஷன் செல்லுமா? சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் செல்லுமா? லெஜிஸ்லேஷன் செல்லுமான்னு கேட்டா லெஜிஸ்லேஷனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அன்றைக்கு தேதியில் டாக்டர் மன்மோகன் சிங் சட்டத்தை திருத்தலையே, சட்டத்தின் வாயிலாக நீட் கொண்டு வரலையே. செக்ஷன் 10D எப்போ வந்தது ஐஎம்சி ஆக்ட்ல? 2016 மே மாதம் 24ஆம் தேதி அவசர சட்டமாக. மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் மே மாசம் 2ஆம் தேதி. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க? 92வது நிலைக்குழு அறிக்கை பரிசீலனை இருக்குன்னு சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியது? அறிக்கையை பரிசீலிங்கன்னு சொல்லிச்சு. அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அசம்ஷனா? ஜஸ்டிஸ் ஏகே ராஜனோட ரிப்போர்ட் சொல்லுது. 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு நீட் இருக்குன்னு நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு தெரியும். 30ல இருந்து 35 எம்பிக்கள்ல பாதி பேர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பிக்கள். நீட் இருந்தது தெரியும். நீட் 2013 உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்தது அந்த குழுவிற்கு தெரியும்.
மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விசாரணை இருப்பது அந்த குழுவுக்கு தெரியும். பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி வல்லுநர் குழு தகுதி தேர்வை பற்றி பேசவே இல்லையே. நுழைவுத் தேர்வை பற்றி தான் பேசிய. நுழைவுத் தேர்வு யாருக்காக? தனியார் கல்லூரிகள்ல, தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல நடக்கக்கூடிய முறைகேடு, அந்த முறைகேடை தடுப்பதற்கும் மிக அதிகமான கட்டண வசூலை தடுப்பதற்கும் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அகில இந்திய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வை நடத்துங்க. அதுதான் வல்லுநர் குழு. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, குஜராத்தில் இருக்கிற ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வீக்கா இருக்கு, பலவீனமாக இருக்கிற மாநில பாடத்திட்டத்திலிருந்து படித்து வருவர்களால் சிறந்த மருத்துவர்கள் உருவாவதற்கு தடையா இருக்கிறாங்க. வல்லுநர் குழு சொல்லலையே. வல்லுநர் குழு கவலைப்பட்டதெல்லாம் தனியார் கல்லூரிகள், அங்கே நடந்த முறைகேடு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பத்தி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பத்தி சொல்லல, அரசு மருத்துவக் கல்லூரியை பத்தி சொல்லல, அதுல முறைகேடு நடப்பதாக சொல்லல. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரிக்கும் நீட் இருப்பது தெரியும். 2010 வந்து நீட். இவங்க ஜூலை 2014 தான் இந்த கமிட்டி போட்டாங்க. இந்த கமிட்டி செப்டம்பர்ல தான் அந்த ரிப்போர்ட் கொடுக்குது. 2014 அந்த கமிட்டி ஆராய்வு பண்ணிதான் 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு 2016 கொடுக்கறாங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல பேராகிராஃப் நம்பர் 5.26 போய் படிங்க. 50 லட்சம்னு பணத்தை கூட அவங்க குறிப்பிடுறாங்க. இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் செலுத்தி மாணவர்கள் தனியார் கல்லூரியில் படிக்கிறனா எப்படி? இந்த முறைகேடை சரி செய்வதற்கு common medical entrance test to be conducted across India barring the states which do not wish to come into the ambit of CMET. அதுதான் 92nd ரிப்போர்ட். எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்துவிட்டு அகில இந்திய அளவில் ஒரு மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நடத்துங்கள். எங்க எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. எலிஜிபிலிட்டின்னு சொன்னா தகுதி. +2 தகுதி கிடையாது, நீட் தான் தகுதி. ஸ்டேட் போர்டு நடத்தினா தகுதி கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினா அது தகுதி. அவ்வாறு ஒரு +2 தகுதி இல்லைன்னு சொல்லணும். அவங்க சொல்லலையே. நீ +2 தகுதி இல்லைன்னு சொல்லி என் தேர்வு எழுதினாதான் தகுதின்னு சொல்ற. அதுதான் நீட். சிஎம்இடிக்கும் நீட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். அந்த சிஎம்இடில கூட யாரை விலக்கி வை? விரும்பாத மாநிலங்களை விலக்கி வை. செக்ஷன் 10D இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களே, அது உச்சநீதிமன்ற உத்தரவின் படியா? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய பரிந்துரையின் படியா? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவை உச்சநீதிமன்றம் நடைமுறைப்படுத்த பரிசீலியுங்கள் என்று சொன்னால் அதை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு செக்ஷன் 10D இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரே திரு நரேந்திர மோடி, அவர் உச்சநீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறாரா? தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு கேட்டால் நாம் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறோமா? யார்? எது அசம்ப்ஷன்? இதை ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இதற்கு பதில் சொல்ல முடியாதனால ஒரு சில புள்ளி விவரங்களை, ஒரு சில டேட்டாவை அவர் நேர்மையா இருப்பது போல கொடுத்திருக்காருல்ல, அதுல ஏதாவது ஒரு சில விவரங்கள் இருக்குன்னா அதை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இதோ பாருங்கள் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து இல்லையா நீ பதில் சொல்லணும்? ஹோலிஸ்டிக்கா காம்ப்ரிஹென்சிவா தான பதில் சொல்லணும். நண்பர்களே, நிறைய பேச இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை. இன்னும் ஒரு சில நிமிடங்களை நான் முடிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஜஸ்டிஸ் ராஜன் குழு நிறைவாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, அண்ணல் அம்பேத்கரை காப்பாற்றுங்கள் சொல்லியிருக்கிறார். சிலையாக வைத்து மாலை போட்டால் போதாது, அவர் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறீர்களே, அந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, சோ லேபரஸ்லி கிரியேட்டட்னு சொல்றாரு. எங்க உழைப்புயான்னு சொல்றாரு. 2.25 வருஷம் உழைப்பு. 2.25 வருஷம் உழைப்புன்றது 2.25 வருஷம் உழைப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அவர் வாசித்த புத்தகங்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில்
இருந்த அத்துணை புத்தகத்தையும் வாசித்த ஒருவர் உண்டு என்றால் அது பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. உலகத்தில் எத்துணை விதமான தத்துவங்கள், உலகத்தில் எத்துணை விதமான அரசமைப்பு சட்டங்கள் அத்துணையும் கிரகித்து உள்வாங்கி இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் சொல்கிறார், மாநில அரசிற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மத்திய அரசால் அல்ல, ஒன்றிய அரசால் அல்ல, அரசமைப்பு சட்டத்தால் சொல்றார். எனவே இந்திய அரசு நினைத்தால் தன் விருப்பப்படி இந்த எல்லைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. உச்ச நீதிமன்றத்தால் கூட அதை செய்ய முடியாது. நான் சொல்லலைங்க, பாபா சாஹிப் அம்பேத்கர். இந்த எல்லைகளை மாற்றி உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு தான் அதிகாரம் இருக்கிற இஷ்டத்துக்கு நீதிமன்றம் கூட சொல்ல முடியாது. நீதிமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் அதிகார பகிர்வு இருக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அரசமைப்பு சட்டத்தில் 246வது பிரிவின் கீழ் அட்டவணை 7 முதல் பட்டியல் சொல்றார், கல்வியை பற்றி 3 இடத்துல பேசப்படுதுப்பா. முதல் பட்டியல் வரிசை 44, முதல் பட்டியல் அதாவது ஒன்றிய அரசினுடைய பட்டியல், நாடாளுமன்றம் எங்கே சட்டம் இயற்றலாம் என்று சொல்லக்கூடிய பட்டியல், அதுல 44ல தெளிவா சொல்லி இருக்கு, பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல் ஒன்றிய அரசின் அதிகாரம் இல்லை. புரிஞ்சிருச்சா? பட்டியல் 2 மாநில அரசுடைய சட்டப்பேரவையோட அதிகாரத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல 32 இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் விளக்குறாரு. இன்கார்பரேஷன் என்ன, ரெகுலேஷன் என்ன, வைண்டிங் அப் என்ன, அறிக்கை விளக்குது. ஜஸ்டிஸ் ஏகராஜனுடைய அறிக்கை. ஒழுங்குபடுத்துதல் என்பது வரிசை 32 என்ட்ரி 32 லிஸ்ட் 2ல வருது. எனவே பல்கலைக்கழகம் தன்னுடைய மாணவர் சேர்க்கையை தீர்மானிக்குது என்றால் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய சட்டம், அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய சட்டம் மாநில சட்டம். எனவே பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கையை பற்றி தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் மாநில அரசுக்கு இருக்கிறது, மாநில சட்டப்பேரவைக்கு இருக்கிறது. அப்போ லிஸ்ட் 3 ஒப்பிசைவு பட்டியல், பொதுப்பட்டியல் என்று சொல்கிறோமே, கங்கரண்ட் லிஸ்ட், ஒப்பிசைந்து செய்வது கங்கரன்ஸ். பொதுப்பட்டியல் என்று பொதுவாக நம்ம சொல்லிக்கிறோம். இந்திய அரசும் அந்தந்த மாநில அரசும் ஒப்பிசைந்து செய்யக்கூடியது தான் ஒப்பிசைவு பட்டியல், கங்கரண்ட் லிஸ்ட். அந்த லிஸ்டில் இருக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னா அப்படி ஒரு லிஸ்டே தேவையில்லையே. எதுக்கு அப்படி ஒரு லிஸ்ட்? உச்சநீதிமன்றம் மே மாதம் 2, 2016 மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல 2 பகுதி அந்த தீர்ப்புல, ஒரு பகுதி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்றது, அதுக்காக 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை, அதோடு சேர்த்து நாடாளுமன்ற நிலைக்குழுவில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? CMET. ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை என்ன? நீட். உச்சநீதிமன்றம் ரொம்ப 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 எச்சரிக்கையோடு பயன்படுத்தி இருக்கு. CMET கால்ட் நீட், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கால்ட் நீட். அப்படின்னா உச்சநீதிமன்றம் எதை சொல்லுகிறது? காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். யார் சொன்ன காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் A.K. சிக்ரி எழுதின அந்த ஜட்ஜ்மெண்ட், if by a central statute CMET called NEET comes into force, it will be a matter between the union and the state, which should be settled on the touchstone of Article 254. மத்திய அரசால், இந்திய அரசால், ஒன்றிய அரசால் நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக பொது நுழைவுத் தேர்வு என்று சொல்லப்படுகின்ற இந்த நீட் நடைமுறைக்கு வருமையானால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 254 படி தீர்த்து கொள்ள வேண்டும். இதை மீண்டும் நாங்கள் விளக்க வேண்டிய அவசியம் முடியுது. அப்ப மே மாசம் 2 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு என்ன சொல்லுது? நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டத்திலிருந்து ஒரு மாநிலம் முரண்படுகிறது என்றால் 2 பேரும் தீர்த்து கொள்வதற்கு 254 இருக்கியான்னு சொல்லுது. அப்ப 254 என்ன சொல்லுது?
மத்திய அரசாங்கம் ஒன்று செய்ய சொல்கிறது, அது எங்கள் மாநிலத்திற்கு பொருந்தாது, எனவே எங்கள் மாநிலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம் என்று அந்த மாநிலம் தன் நியாயங்களை சொல்லி ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டுமானால் அந்த சட்டத்திற்கான அந்த மசோதாவிற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவரிடம் பெற வேண்டும். ஆளுநருக்கு அனுப்பினீர்களா? ஆளுநர் அந்த சட்டத்தை ரிசர்வ் பண்ணுவார், அந்த மசோதாவை ரிசர்வ் பண்ணுவார். ஆளுநரால் என்ன செய்ய முடியும்? மூன்று வேலையை தான் செய்ய முடியும். ஒன்னு ஒப்புதல் தரலாம், இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், இல்லன்னா தன் சந்தேகங்கள் என்னன்னு சொல்லி மீண்டும் சட்டப்பேரவைக்கு அனுப்பலாம். இஷ்டத்துக்கு ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவர் வைத்துக் கொள்வது ஜனநாயக மாண்புக்கு ஏற்பதல்ல. அதையும் உச்சநீதிமன்றம் இன்னொரு வழக்கில் சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ இத்தனை காலத்திற்குள் ஒரு மசோதாவை பற்றி முடிவெடுங்கள் என்ற கால வரையறை கொடுக்கல. காரணம் என்னன்னா அவங்க வகிக்கக்கூடிய பதவி ஒரு மிக மதிப்பிற்குரிய பதவி என்பதால் கால வரைவு கொடுக்கல. அதற்காக அவர்கள் எத்தனை காலம் என்பதால் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பரிசீலிக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஜஸ்டிஸ் எம்.எம். பூஞ்சி மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை பற்றி பேசிய அந்த பூஞ்சி கமிஷன் ரிப்போர்ட்ல 6 மாசத்திற்குள் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை எந்த அளவு இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளாதது நமக்கு தெரியாது. ஆனால் அன்று இருந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதினார்கள், பேசினார்கள். பூஞ்சி கமிஷன் ரிப்போர்ட்ல 6 மந்த்ஸ் சொல்லி இருக்காங்க. அதை நான் வெல்கம் பண்றேன், ஒரு காலக்கெடு வேண்டும் சொல்லி இருக்காங்க. எனவே ஆளுநர் அவர்களோ அல்லது குடியரசுத் தலைவர் அவர்களோ அது நீண்ட காலம் வைத்திருப்பது என்பது நியாயம் அல்ல. தமிழ்நாடு மக்களுடைய பொலிட்டிக்கல் மேண்டேட், மக்களாட்சி மாண்புகளை மதியுங்கள், மக்களாட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள். வரலாற்றிலே அந்த ஆபத்தை ஜெர்மனியிலே பார்த்தோம். அந்த வேதனையோடு சொல்கிறோம், ஒரு வரலாற்று மாணவனாக சொல்கிறோம். ஜெர்மனியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி போட்ட ஒப்பந்தம் ஜெர்மனி மக்களை அவமானப்படுத்தியது என்ற பிரச்சாரத்தை செய்தார்கள். ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். அங்கே ஒரு கலவர சூழலை உருவாக்கினார்கள். அந்த அனார்கி, ஒரு ஒழுங்கற்ற தன்மை, அந்த ஒழுங்கற்ற தன்மையை பயன்படுத்திக் கொண்டு சர்வாதிகாரம் உருவாவதற்கு அந்த சூழல் பயன்பட்டது. அப்படிதான் அடால்ஃப் ஹிட்லர் வளர்ந்தார். இந்தியாவில் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வாக்குச்சீட்டின் வாயிலாக அவசர காலத்திற்கு காரணமானவர்களை தோற்கடித்தார்கள். வாக்குச்சீட்டின் வாயிலாக கொள்கைகளை மாற்ற முடியும், அரசை மாற்ற முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்கின்ற பணியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செய்யக்கூடாது. அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்பு போகக்கூடாது. இந்திய நாட்டு மக்களுக்கு இறையாண்மை என்னிடம் இருக்கிறது, என் அரசு என்ற நம்பிக்கை ஏற்படுத்தணும். மக்கள் விரும்பக்கூடிய சட்டம் என்பது ஸ்டாட்டிக் கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. சூழலுக்கு தகுந்தார் போல், காலத்திற்கு தகுந்தார் போல், மக்களின் தேவைக்கு தகுந்தார் போல் சட்டம் மாறும். எந்த சட்டமே ஸ்டாட்டிக் கிடையாது, எந்த ஜட்ஜ்மென்ட்டும் ஸ்டாட்டிக் கிடையாது. நேற்று கொடுத்த ஜட்ஜ்மென்ட் அதே சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாள் மாற்றிக் கொள்கிறது. எனவே ஒரு தேர்வு முறை என்னுடைய பொது சுகாதாரத்தை பாதிக்கும். என் பொது சுகாதாரத்துக்கு வரக்கூடிய மருத்துவர்கள் நாளைக்கு வராம போயிடுவாங்க, எனவே எனக்கு பாதிப்பு தெரிகிறது என்று ஒரு மாநில அரசு சொல்லுமையானால் அந்த மாநில அரசை மதிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்து விரைவாக கொடுப்பதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி. நீட் மசோதாவுக்கான குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்பது ஜனநாயகத்தை காக்கின்ற போராட்டம். சர்வாதிகாரத்தை இந்தியாவில் காலூன்ற விடமாட்டோம் என்கின்ற போராட்டம். அந்த போராட்டத்தில் இந்திய மக்களோடு தமிழக மக்களும் ஒன்றிணைந்து போராடுவார்கள். இந்திய மக்கள் ஒன்றிணைத்து இந்த மசோதாவிற்கான குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுத் தருவார்கள். அதற்கான தொடக்க புள்ளியாக இந்த கருத்தரங்கம், இந்த பரப்புரை கூட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.